வணக்கம். நான் லாவண்யா. குஸ்தி காமெடிக்கு அனைவரையும் வரவேற்கு. ஜனநாயகன் லீக் ஆன விஷயம். காலைல நல்ல தூக்கம். ஒரு 4 மணி டைம் இருக்கும். தம்பி வந்து என்ன எழுப்புறாரு. அம்மா எழுந்துக்கோங்க, கொஞ்சம் ப்ளீஸ் எழுந்துக்கோங்க. என்னப்பா இப்போ போய் இவ்வளோ சீக்கிரம் எழுப்புற அப்படின்னு. அதுக்கு இல்லம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, எழுந்துருங்க அப்படின்னு. நான் எழுந்ததும் ஷாக் நியூஸ் சொல்லக்கூடாது. நான் வீட்டில் யாருக்குமே அப்படி சொல்ல விட மாட்டேன். நான் மார்னிங் டைம் எழுந்ததுமே நல்ல ஃபீல் குட்டா இருக்கணும், தப்பா பேசக்கூடாது, திட்டக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லுவேன். எழுப்பிட்டு கொஞ்சம் என்ன ஆசுவாசப்படுத்திட்டு, அம்மா தண்ணி குடிச்சிட்டீங்களா அப்படின்னு. என்னடா புதுசா அப்படின்னா, இல்லம்மா ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற. அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. நல்லா வாட்ஸ்அப்ல வந்துகிட்டே இருக்கு, சீன் பை சீனா ஃபுல் படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல அப்பதான் என் வீட்டுக்காரர் வரார், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு. டாடி படம் லீக் ஆயிடுச்சு டாடி அப்படின்ற. அவரு ஒரு பக்கம் ஷாக்கு. டாடி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீயும் பார்க்காத, டவுன்லோட் பண்ணாதன்னு சொல்லிட்டாரு அவர். எனக்கு மனசே ஆறுது. நம்ம அஃபிஷியல் யூடியூப் சேனல் குரூப்ல போட்டுட்டு, தலைவருக்கு தயவு செய்து இது போடுங்க காலுக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வச்சிருந்தேன். பார்த்தா ஆல்ரெடி டீம் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு ரிப்ளை. இழப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் இந்த மாதிரி லீக் ஆகுறது யாருக்கு? ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு, அடுத்து தலைவர் அவர்களுக்கு, அடுத்து அந்த டைரக்டருக்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே அடி வாங்கும். எத்தனை பேர் உயிரை கொடுத்து வேலை பார்த்திருப்பாங்க அந்த படத்துக்கு. இந்த படம் இல்லை, எந்த படம்னாலும் எத்தனை உழைப்பாளிகள் எல்லா திரைப்படங்களுக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராத்திரி பகல்னு இல்லாம, தூக்கம் இல்லாம அவ்வளவு வேலை பார்க்குற அந்த மனுஷங்களோட உழைப்ப கூட கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி கேவலமான பிறவிகள் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே கஷ்டமா இருந்தது. படம் வந்து இப்போ நமக்கு செகண்டரி மேட்டர் தான். நமக்கு முக்கியமான விஷயம் எலெக்ஷன். இன்னும் இந்த 10-12 நாள் நம்ம எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். இதை விட்டு டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு. ஆனா என் மண்டபத்துல ஓடிட்டே இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை யாரை டைவர்ட் பண்ண போடப்பட்ட விஷயம்? தலைவர் விஜய் அவர்களையா, இல்ல தொண்டர்களையா? ஏன்னா இவங்களெல்லாம் செதற விட்டுட்டா வேலை தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படி அப்படியே நின்று போயிடும் அப்படின்னு நினைச்சாங்களா? இல்ல இந்த படத்தை லீக் ஆக்கிட்டா எல்லாரும் மனதளவுல கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, சோ வேலைகள் தடுமாறும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. இன்னமும் இங்க இருக்கவங்க படத்துக்காக எங்கிற ரசிகர்களா பார்த்துட்டு இருக்காங்களா மற்ற கட்சிகள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. அவங்க தொண்டர்களா மாதிரி ரொம்ப நாள் ஆகுது. அதே போல ஜனநாயகன் வரும்போது வரட்டும், நாங்க கொண்டாடிக்கிறோம் சொல்ற தொண்டர்கள் தான் இப்போ. இதை நினைச்சு பெருசா ஃபீலும் யாருமே பண்ணல. உண்மையை சொல்லணும்னா வருத்தம் இருக்கதான் செய்யுது, ஆனா ஃபீல் பண்றதா இல்லை. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் அத வெற்றி படமாக்குறது அந்த ரசிகர்கள் தொண்டர்களோட வேலைதான். ஆனா அது வரைக்கும் அதை பத்தி யோசிக்காம இப்ப இருக்கிற முதன்மையான வேலை இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷனுக்கு எப்பாடுபட்டாவது அவங்கவுங்க 100% உங்களால நேரா போக முடியலையா, போன்ல கேம்பெயின் பண்ணுங்க. போன்ல கேம்பெயின் பண்ண முடியலையா, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, அக்கம் பக்கத்துல பாக்குறவங்கள பார்த்து ஒரு நாளைக்கு நீங்க 5 பேரை பாக்குறீங்களா, அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்றதுதான் விஷயமே. ஆனா இதையும் தாண்டி இருக்கிற இந்த கட்சிகள் என்ன மாதிரியான ஒரு பொய் பரப்புரைய பண்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தான் இந்த லீக்கே பண்ணாராமா. என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ஆதவர்ஜுனா அவர்கள் இன்டர்வியூவே கொடுத்துட்டாரு. இதுல வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறது பாஜகவை சேர்ந்த எல்முருகன் அவர்களும் திமுகவை சேர்ந்த துணை முதலமைச்சராகிய உதயநிதி அவர்களும் தான் அப்படின்னு ஆதவர்ஜுனா போட்டே உடைச்சிட்டாரு. ஆனா பழி யார் பக்கம் வருது? ஆதவர்ஜுனா டீம் தான் ரிலீஸ் பண்ணுச்சு, தலைவர் அவர்கள் சொல்லிதான் ரிலீஸ் பண்ணுச்சு. தலைவர் அவர்கள் இந்த மாதிரி குறுக்கு வேலைகள் செய்யணும்னு நினைச்சிருந்தா இப்ப இல்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனையோ குறுக்கு வழிகளை செஞ்சு எப்போவோ ஒரு மேல வந்துருக்கலாம். ஆனா அந்த குறுக்கு வழின்றது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எதை செஞ்சாலும் சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி செய்யணும்னு நினைக்கிறதால மட்டும்தான் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த மாதிரி இதை தாண்டி செய்யக்கூடாதுன்னு தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப 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 காஷியஸா இருக்காரு. அவரை சீண்டி சீண்டி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எவ்வளோ கொடுத்துட்டாங்க, கொடுத்து 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 முடிச்சுட்டாங்க. எங்க கொடுத்து எங்க இருந்து வந்து கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க, படத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இந்த படத்தினால தமிழக வெற்றி கழகமோ இல்ல தமிழக வெற்றி கழக தலைவரோ இல்ல தொண்டர்களோ ஆட்டம் கண்டுடுவாங்கன்னு நினைச்சேன். அந்த அறிவாளி ஜீவிகள் யாருன்னு தெரியல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் வீழும், தமிழக வெற்றி கழகம் அப்படியே சுணங்கி போயிடும், அவங்கள வந்து புடிச்சு கொஞ்ச நாள் உட்கார வச்சிடலாம், நம்ம வந்து ரேஸ்ல முன்னாடி போலாம் அப்படின்னு யோசிக்கிற பல பேருக்கு இது மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய இவ்வளவு பெரிய எஃபர்ட் நிஜமாவே ஃபெயில் ஆயிடுச்சுங்க. ஒத்துக்கதான் செய்யணும், அதான் உண்மை. எனக்கு இந்த சென்சார் போர்டு மேல அவ்வளவு கோபம் இருக்கு. இந்த சென்சார் போர்டு ஒன்னும் இல்லாம பண்ண முடியாதா அப்படின்ற அளவுக்கு கோபம் வருது. அப்படி என்ன அதுக்கு ஒரு பவர்? இந்த சென்சார் போர்டு இனிஷியலாவே இந்த மாதிரி எவ்வளவு எஃபோர்ட் போட்டு இந்த படத்துக்கு பண்றாங்க. இந்த படம் இல்ல, எல்லா படங்களுக்குமே பெரிய உழைப்பு போட்டுதான் அந்த படத்தை கொண்டு வராங்க வெளியே.
எப்படி 10 மாசம் ஒரு குழந்தைய சுமந்து ஒரு தாய் பெற்றெடுக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு 10 மாசம் 1 வருஷம் ஒரு படத்துக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பாளிகளோட அந்த குழந்தை தான் அவங்க உருவாக்குற அந்த படமா இருக்கும். ஆனா அந்த படத்தோட வேல்யூ தெரியாம அதை தூக்கி கிடப்புல போட்டு சென்சார் போர்டு கையை காலை நீட்டிட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்காங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஐடி ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். 30 நாள் இந்த வேலையை முடிக்கணும், ஒரு வாரத்துல இந்த வேலையை முடிக்கணும், இது கிடப்புல போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கு. டேட் டைம்னு இருக்கும். ஆனா இங்க அந்த டேட் டைம்ன்றது கிடையாதா? தூக்கி கிடப்புல போட்டா போட்டது தானா? அது கிடக்கணும், அப்படியே கிடந்துட்டு போட்டோன்னு விட்டுருவாங்களா? இதை ஏன் முடிச்சு கொடுக்கலன்னு கேள்வி வராதா? இந்த படம் லீக் ஆனதற்கு சென்சார் போர்டும் மிகப்பெரிய பொறுப்பேற்கணுமா இல்லையா? நான் காலையில இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே முதல்ல ChatGPT போட்டு நான் சர்ச் பண்றேன். இவங்க மேல கேஸ் போட முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டால தான் இந்த படம் லீக் ஆச்சு. இவங்களுடைய மெத்தன போக்கால தான் இந்த படம் லீக் ஆச்சு. அதனால இவங்க மேல ஏன் கேஸ் போடக்கூடாது அப்படின்னு உட்காந்து ChatGPTல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வரைக்குமே இவர்களால தான் அப்படின்னு டைரக்டா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பட் இருக்கு, அவ்வளவுதான். டைரக்டா இல்ல. சென்சார் போர்ட் டைம்ல உள்ள ரிவ்யூல இருக்கும்போது படங்கள் லீக் ஆயிருக்கு. அது எப்படி அப்படின்னா சென்சார் போர்ட் மெம்பர்ஸ் டைரக்டா இல்ல, ஆனா எப்படி வெளியே வந்ததுன்னு தெரியல. இப்படி பல படங்கள் லீக் ஆயிருக்கு. நீங்க செக் பண்ணி வேணா பாத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப ஜனநாயகனும் சேர்ந்திருக்கு. இப்ப இருக்கிற ஆண்டுகிட்டு இருக்கிற மாநில அரசும் இப்ப இருக்கிற மத்திய அரசும் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இதுக்கு காரணமா இருக்கிறவங்கள கண்டிப்பா பனிஷ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்ப எல்லாம் எலெக்ஷன் வேலையில இருக்கணும், அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்க போறாங்க இந்த கேஸ். தயவு செய்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த கோவங்களை நம்ம வார்த்தைகளாலேயோ நம்மளுடைய செயல்களாலேயோ காட்டக்கூடாது. அந்த கோவத்தை உள்ள வச்சுக்கோங்க. 23ஆம் தேதி ஓட் பண்றதுலதான் நம்மளுடைய சக்சஸ் இருக்கு. நம்ம அப்பதான் வெற்றி அடைவோம். நம்ம தலைவர் அப்பதான் வெற்றி அடைவார். நம்ம ஜனநாயகன் படமும் சரி, ஜனநாயகமும் சரி வெற்றி அடையும். நம்ம மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற மக்களையும் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு நம்ம கன்வின்ஸ் பண்ணியே ஆகும். இதுதான் நம்மளுடைய வேலை இந்த 10 நாளும். தயவு செய்து இதை மண்டையில ஏத்திட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இன்னொன்னு, இந்த கஷ்டத்துலயும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இந்த எலெக்ஷன் 10ஆம் தேதி நடந்தது. அந்த 2 நாள் முன்னாடி தலைவர் அவர்கள் அங்க போயிட்டு வந்தார். புதுச்சேரி போயிட்டு வந்து ஒரு பெரிய புயலை கிளப்பிட்டு வந்தாரு. வந்த 2 நாள்ல புதுச்சேரியில வாக்குப்பதிவு வந்து 91% போலாயிருக்கு. நிஜமாவே இது மிகப்பெரிய ரெவல்யூஷனா தான் பார்க்கப்படுது. ஏன்னா 83-84% தாண்டினதே கிடையாதான் இது வரைக்கும் ஹிஸ்டரியில. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் 91% வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு புதுச்சேரியில. ஸோ தமிழ்நாடு எந்த மாதிரி இருக்கும் 23ஆம் தேதின்றது யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த கஷ்டங்கள் வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு ரசிகனாவோ தொண்டனோ இருக்கிறது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. பல இன்னல்களை, பல விஷயங்களை, பல துக்கங்களை, பல கர்ண கொடூரங்களையும் இன்னும் பார்க்க வேண்டியிருக்குமோன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் தாங்கிக்கிட்டு, இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு நிக்கிறவன் தான் தலைவர் அவர்களுடைய ரசிகனும் தொண்டனும். அதெல்லாம் சர்வசாதாரணமெல்லாம் இருந்துட முடியாது. ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அவர்துல ஒரு 10% பொறுமையாவது நம்ம கிட்ட இருந்தாதான் இதெல்லாம் தாண்டறதுக்கு நமக்கு அந்த சக்தி கிடைக்கும். தயவு செய்து அந்த பொறுமையுடன் அந்த மனசுல அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு வேலையை செய்வோம். வாக்களிப்போம் விசில் சின்னத்தில். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.